பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த காரியத்துக்காக நீங்க துக்கப்பட்டிருக்கீங்களோ அதை உங்க வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு சந்தோஷத்தை தரப்போறாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 20 என்ன சொல்லுதுன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஊழியம் செய்து உண்மையா வாழ்ந்து வேதத்தின்படி நடந்து ஜெபித்து ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவங்களுக்கு அநேக பாடுகள் உபத்திரங்கள் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிருக்காரு இல்லையா? அந்த உலகத்தை ஜெயித்த தேவன் இன்று உங்க கூட பேசிக் கொண்டிருக்காரு. நீங்க அழுகமான காரியங்கள் நம்மளை பார்த்து உலகத்தை அநேக பேர் சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஆலயத்துக்கு போய் ஜெபித்து கர்த்தருக்கு உண்மையா இருந்து என்னத்தை கண்ட, என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமே இல்லையே, அப்படியே தானே இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை வந்து நிந்தனைப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க துக்கப்படுவீங்க, அந்த துக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, சந்தோஷமாய் மாற்ற போறாரு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன், ஒடுங்கின ஆடைக்கு பதிலாக துதியின் ஆடையை தருகிற தேவன், கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தருகிற தேவன், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில துக்கத்துக்குள்ளான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சந்தோஷமாய் சந்தோஷம் தரப்போறாருங்க. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும்படி சந்தோஷத்தை தரப்போறாருங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்காரு. உங்க வாழ்க்கையில என்ன காரணத்துக்காக நீங்க துக்கப்பட்டிருக்கீங்க, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக, படிப்பு காரியங்களாகலாம், ஊழியத்து காரியமாகலாம், கடன் பிரச்சனையாகலாம், சரீரத்துக்கு பலவீனமாகலாம், தனிமையின் காரியமாகலாம், போராட்டங்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தனை, எந்த காரியத்தை உங்க துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோ அந்த காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையிலிருந்து வேரோடு குடுங்கி வெளியெடுத்து போட்டு அதுக்கு பதிலாக சந்தோஷத்தை தரப்போறாரு, மகிழ்ச்சியை தரப்போறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் உங்க வாழ்க்கையில கசப்பான காரியங்கள், துக்கப்படுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியெடுத்து போட்டு சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை இந்த நாள தரப்போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பேசுற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.